நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள 3000 காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி முன்னிலையில் சென்னை மயிலாப்பூரில் நகர்ப்புற பகுதியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட வைக்க இருக்கிறார். இதற்காக திட்டத்தை தொடங்கி பொறுத்தவரை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். மு.க.ஸ்டாலின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவான் முன்னிலையில் மற்றும் துணை முதலமைச்சர் முன்னிலையில் திட்ட விரிவாக்கம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் என்பது தொடங்கப்பட இருக்கிறது. திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மாணவர்களுடைய காலை உணவை அருந்த இருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சருடைய மிக முக்கியமான திட்டம் என்று சொல்லலாம். மதிய உணவு திட்டம் இருந்தாலும் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் காலை உணவு இல்லாதன் காரணமாக மாணவர்கள் பசியோடும் பட்டினியோடும் படிக்க வேண்டிய ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டதற்கு பின்பாகத்தான் தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 7/5/2022 காலை உணவு திட்டத்திற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆய்வுகள் அனைத்து மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக 15/9/2022 காலை உணவு திட்டம் என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலமாக முதற்காக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் 1,14,095 குழந்தைகள் பயன்பெறக்கூடிய வகை என்பது முதற்கட்டமாக தொடங்கப்பட்டது. அதற்கான நகர்ப்புற திட்டத்திற்கான ஒரு முக்கிய மைல்கல்லாக தற்போது முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான உற்சாக வரவேற்பு என்பது முதலமைச்சருக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது குறித்தது. இதை தொடர்ந்து ஆய்வுகளுக்குள்ளாகவும் திட்டத்தை கவனித்ததன் அடிப்படையில் அரசு அடுத்த கட்டமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு ஒரு துடிப்பான வளர்ச்சி கட்டத்தில் இருக்கின்றது. மாநில அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் இன்னல்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவரின் நலனை எப்போதும் உறுதி செய்து வருகிறது. அவர்களின் உடல் நலம், ஊட்டச்சத்து, கல்வி, பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை பல்வேறு சமூக நல திட்டங்கள் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான எண்ணற்ற வாய்ப்புகளும் வசதிகளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பெருமளவில் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், குழந்தை தத்தெடுப்பு, திருமண நிதி உதவி திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அரசு சேவை இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் போன்ற திட்டங்கள் மூலம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை நோக்கமாக கொண்டு விரிவான யுத்தியை மகளிர் நலன்துறை தொடங்கி இருக்கின்றது. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கிறார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 2430 பள்ளிகளில் 3,05,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக பார்க்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அங்கு வந்திருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. தகவல்கள் என்ன? காலை உணவு திட்டம் என்பது தமிழக அரசினுடைய ஒரு முத்திரை பதித்த திட்டம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதற்கு பின்பாக பிற மாநிலங்களும் ஏன் பிற நாடுகளும் கூட அதை செயல்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் கூட குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு முதலமைச்சருக்கு உற்சாகமான அந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை நகர்ப்புற பகுதியில் உள்ள அரசு உதவி பெற பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யக்கூடிய அடிப்படையில் மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. மேலும் இந்த விரிவாக்கத்தின் மூலமாக 2429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய 3,06,000 மாணவ மாணவியர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுவார்கள். காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளி மாணவர்களுடைய வருகை அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்பாட்டு அடைந்திருப்பதோடு நினைவாற்றலும் மேம்பாடு அடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு ஆய்வுகள் மூலமாக கிடைக்கப்பட்ட அடிப்படையில் வீட்டு சூழலால் கிடைக்கப்படாமல் போன காலை உணவு பள்ளிகளுக்கு வந்து கிடைக்கப்பட்டதற்கு பின்பாக மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அதே போன்று தாய்மார்கள் தங்கள் பள்ளியில் காலை உணவு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையின் அடிப்படையில் மிகவும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட இந்த திட்டத்தின் பயன்களாக பார்க்க முடியும். ஆகவேதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் அரசு தொடக்க பள்ளியில் தொடங்கப்பட்ட திட்டமானது அதனை அடுத்த கட்டமாக அரசு தொடக்க பள்ளிகள், அதாவது மாநகராட்சி நகராட்சியினுடைய அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும்
பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கூட அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளான 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 2,23,536 மாணவ மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக தற்போது விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணாக்கர் சத்தான உணவை உட்கொண்டு இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது அரசு உதவி பெறக்கூடிய நகர்ப்புற பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதன் அடிப்படையில் 2,429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 3,06,000 மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது காலை உணவு திட்டத்தின் மூலமாக சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறான ஒரு திட்ட விரிவாக்கத்திற்கு தான் பஞ்சாப் முதலமைச்சர் வந்து முன்னிலை வைப்பதும் குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற மாநிலங்களும் இந்த திட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்போது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இந்த திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் காலை உணவை அருந்துவது மட்டுமல்லாமல் சிறப்புரையும் இந்த திட்டத்தின் தொடக்க விழாக அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்ற இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த திட்டம் என்பது கண்காணிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாகமான வரவேற்பு மாணவ மாணவர்கள் அளித்ததற்கு பின்பாக மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் நகர்ப்புற பகுதியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அன்புச்செல்வன், இது ஒரு முத்திரை திட்டமாக எல்லாராலும் பார்க்கப்படுது. குறிப்பாக மாணவர்களோட கற்றல் திறன் இந்த திட்டத்தின் மூலமாக அதிகரித்திருப்பதாக ஆய்வுகள் கூட தெரிவிக்கின்றன. இப்போ முதலமைச்சர் தரப்புல இந்த திட்ட விரிவாக்கம் பற்றி என்ன சொல்லப்பட்டுச்சு? குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திராவிட ஆட்சியில் தான் இந்த காலை உணவு திட்டத்தை மிக முக்கியமாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற முன்னெடுப்புகள் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது 1920ஆம் ஆண்டிலே கூட சென்னை மயிலொழுக்கு பகுதியில் மாநகராட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது நீதி கட்சியின் காரணமாக. அதைத் தொடர்ந்து அப்போதே அந்த திட்டம் 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நீதி கட்சியின் தலைவராக இருந்த பிட்டி தியாகராஜர் அவருடைய முன்னிலையில், அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு பசித்திருக்கக்கூடிய வகையில் மதிய உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் முட்டையுடன் கூடிய ஒரு நிறைவான சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டதுதான் குறிப்பிடத்தக்கது. அப்படியாக ஒரு பசியார ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அதே 100 ஆண்டுகளுக்கு பின்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு இவை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டுத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் கொண்டு வந்ததற்கு பின்பாக மாணவர்களுடைய கட்டணம் அதிகரித்திருக்கிறது. டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய இடைநிற்றலும் குறைந்திருக்கிறது. மேலும் அங்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் காலை உணவு திட்டத்தை வந்ததற்கு பின்பாக குழந்தைகள் நல்ல முறையில் உணவு உண்பார்கள் என்பது, குழந்தைகளும் உற்சாகமாக பள்ளிகளுக்கு சென்று பங்கேற்கக்கூடியதும் பார்க்க முடியும். இவையெல்லாம் ஆய்வின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமான ஒரு முத்திரையான திட்டமாக மாறி இருப்பதும், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்திற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திட்டமாக உருவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் பிற மாநிலங்களும் இந்த திட்டத்தை கடைபிடிக்க வேண்டியதற்கான அணுகுமுறைகளை கொண்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் அதற்கான முன்னெடுப்பை செய்திருக்கிறது. கனடா உட்பட பிற நாடுகளும் கூட அதற்கான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டிருப்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. அப்படியான ஒரு திட்டத்தை தான் தொடர்ந்து கண்காணித்து ஆய்வுக்கு உட்படுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் விரிவாக்கம் செய்வது கூட மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் நலிவுற்றோர் ஏற்றம் காணக்கூடிய செயல்பாடுகளை தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது என்பதை கூட முன்பாகவே முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவ்வாறு அவர் உள்ளிட்ட அறிக்கையில் கூட குழந்தைகளுடைய வயிறு நிறைகிறது, அவர்களுடைய அறிவு வளர்கிறது, பெற்றோர்களுடைய மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது. இதுதான் தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருந்தது கூட குறிப்பிடத்தக்கது. அவ்வாறாகத்தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்க்கிறார். அரசு பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக அறியப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கு. அன்புச்செல்வன், இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை மாணவர்கள் ஏற்கனவே பயன்பெற்றிருந்தாங்க? இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்வதன் மூலமாக எத்தனை மாணவர்கள் பயனடைய இருக்காங்க? குறிப்பாக இதற்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது
கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்படியாக பார்க்கும் பொழுது 3995 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்கள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 2,23,536 மாணவ மாணவர்கள் பயன்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இது ஊரக பகுதிகளாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஊரக பகுதிகளில் மட்டுமல்லாமல் நகர்ப்புற பகுதிகளுக்கு இது விரிவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தது அடிப்படையில் தான் தற்போது இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது 34,984 சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள். மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி இப்போது அவர்களுடன் இணைந்து உணவு அருந்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இத்திட்டத்தின் பயனை நேரில் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களோடு இனிய உணவை வழங்கி இப்போது அவர்களுடன் அமர்ந்து அன்போடு உணவருந்தி வருகின்றார்கள். மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள். இன்பம் தவிர்க்கின் குடிப்பிறப்பில் துன்பம் தவிர்க்கின் தானே உயர்க்கு பசி தீர்ப்பதே இன்பம் பசி போக்குவதே பெருமை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருணை நிறைந்த இந்த செயலால் இன்றைய இளம் தலைமுறைக்கு கல்வியுடன் ஊட்டச்சத்து உணவும் இணைந்து சிறந்த ஆரோக்கியமான இளம் தலைமுறை உருவாக நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் உறுதி செய்கிறது. The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students. As part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas, the Honorable Chief Minister is personally serving food to the school children and joining them for breakfast. The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம். அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி மன்றம். அதன் தலைவராக இருந்த நீதி கட்சியின் நாயகர் PT தியாகராயர் 16/9/1920 ஆண்டு அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. MGR ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 7/5/2022 அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students as a part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas. The Honorable Chief Minister is personally served food to the school children and joined them for breakfast. The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023 ஆண்டு மார்ச் 1 தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்க பள்ளியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது மொத்தம் 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் கல்வி பயின்று வருகிறார்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவர்களோடு உணவு அருந்திவிட்டு தற்போது விழா அரங்கத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள்.
நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்வில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.